அரியணை ஏறும் விஜய் வெளியான 20 அமைச்சர்கள் பட்டியல். தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதள பக்கங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் இந்த பட்டியல் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தவேக பெரும்பான்மைக்கு கூடுதலாக 12 இடங்கள் தேவைப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக ஆகியோர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நேற்று திங்கட்கிழமை காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. முடிவில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் 108 இடங்களில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. தவேக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை புதன்கிழமை ஆளுநரை சந்திக்கும் அவர் நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தவேகவிற்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆனாலும் விஜய் ஆட்சியை அமைக்க கவர்னரிடம் உரிமை கோர இருக்கிறார். கவர்னரும் அதற்கு அனுமதி அளிப்பார். அதனால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டசபையில் குறிப்பிட்ட தினங்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தவேக பெரும்பான்மைக்கு கூடுதலாக 12 இடங்கள் தேவைப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக ஆகியோர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. தமிழக கவர்னர் RV அர்லேக்கரை சந்திக்க தவேக தலைவர் விஜய் தரப்பில் ஏற்கனவே நேரம் கேட்கப்பட்டது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோர உள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக கவர்னருக்கு தவேக கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதள பக்கங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் இந்த பட்டியல் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பட்டியல் என். ஆனந்த், அருண்ராஜ், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, CTR நிர்மல்குமார், தமிழன் பார்த்திபன், ECR சரவணன், முகமது பர்வேஸ், விஜய் சரவணன், கல்லணை, விஜயலட்சுமி, டாக்டர் TK பிரபு, பாலாஜி, சத்யபாமா, ராஜ்மோகன், JCD பிரபாகர், VS பாபு, சம்பத்குமார், மரிய வில்சன், சபரிநாதன், ML பிரபு, ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றியடைந்த ரமேஷ், சிங்காநல்லூர் தொகுதியில் வெற்றியடைந்த கிரி பிரசாத் போன்ற சிலரும் அமைச்சரவையில் இடம் பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல பட்டியலில் உள்ள பெயர்கள் மாறவும் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் சம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.